அனைவருக்கும் வணக்கம். விண்ணியலும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ புதுசாக ஒரு தம்பி சேர்ந்துருக்கிறாரு. என்னோட பேரை கௌதம் வாசுதேவ். உன்னோட பேரு சொல்லு. வணக்கம், என் பேர் கௌதம் வாசுதேவ். தாத்தா, கேலண்டரு புக்கு இதெல்லாம் பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம் தாத்தா, அதெல்லாம் என்னாச்சு தாத்தா? இதெல்லாம் வந்துருச்சு. நேற்று தான் வந்து சேர்ந்துச்சு. நேற்றுன்னா ஏப்ரல் 25 தான் வந்துச்சு. நாம் ஏப்ரல் 2 3 ஆர்டர் கொடுத்துட்டோம் அடிக்க சொல்லி. எப்போவுமே ஆர்டர் கொடுத்தா ஒரு வாரத்தில் வந்துடும். அந்த இதில் தான் நாம் என்ன சொன்னோம், எல்லாத்துக்கும் ஒரு வாரத்தில் வரும்னு நாம் பதிவு போட்டோம். எல்லாத்துக்கும் அட்ரஸ் அனுப்பிச்சவங்களுக்கெல்லாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அது நாம் இப்போ ஆர்டர் கொடுத்தப்ப அடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சு, ஒரு அம்மன் திருவிழா சிவகாசியில். அதில் ஒரு வாரம், ஏன்னா புதுசாக அப்போ வந்துட்டு போனஸ் கொடுப்பாங்களாமா சிவகாசியில். எப்பவுமே 2 போனஸ். அதில் அந்த போனஸ் வாங்கினவங்க ஒரு வாரத்துக்கு வேலைக்கே வரல. அப்புறம் பிரிண்டிங் ஆரம்பித்தாங்க. பிரிண்டிங் ஆரம்பிச்சுக்கு அதுக்கே வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துட்டதுனால அந்த எல்லா வேலைக்கு வந்தவங்க இதெல்லாம் லேட்டாக, அதாவது ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் வேலைக்கு வர்றாங்க. அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணாங்க. ஆனாலும் குறித்த நேரத்தில் அவங்களால கொடுக்க முடியல. இப்போ 3-4 வாரம் கழித்து தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த தாமதத்துக்கு காரணம் நிறைய 2-3 காரணம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அதுக்கு உண்டான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்போ நாம் இந்த காணொலிக்குள்ளே நாம் போகிறோம். தம்பி வாசுதேவுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அதை பற்றி நம்ம கேட்போம். என்ன வாசுதேவ், உங்களுக்கு என்ன சந்தேகம்? தாத்தா, சூரியனை பூமி சுத்துது, பூமியை நிலா சுத்துது, அப்போ சூரியன் தான் சுத்துது தாத்தா. சூரியன் சுத்துதா இல்லையான்னு உங்கள் ஸ்கூலில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை தாத்தா, எங்கள் சிலபஸில் எதுவுமே அந்த மாதிரி போடலை தாத்தா. அப்போ சூரியன் சுத்தலைன்னு சொன்னாங்களா? சுத்தலைன்னு சொல்லலை, சுத்துதுன்னு சொல்லலை தாத்தா. சுத்தலை. அப்படியே சூரியன் பூமி சுத்துதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் சூரியன் சுத்துதா இல்லையானே சொல்லி கொடுக்கல. ஏன்னா பூமி உருண்டைன்னு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ் மரபில் இது 50,000 1 லட்சம் வருஷமா நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம திருக்குறளே சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்லி அந்த சுழன்றுட்டே சுத்துதுங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பூமி உருண்டைலாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட கோயிலில் கொடிமரம் கருவறையில் இருக்கிறதே வந்துட்டு அந்த நிழல் வந்து வளைஞ்சு போகிறதெல்லாம் அவங்க முதல்ல கவனிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம தமிழில் இருக்கிறவங்களுக்கு, தமிழ் மரபில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ சூரியனும் சுத்துதுங்கிற அந்த கணக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கிறாங்க. எப்படின்னா பஞ்சாங்க கணக்கில் இருக்கிற அந்த கரண கணக்கு, யோக கணக்குமே சூரியனோட சுத்த வச்சுதான் சொல்லி கொடுத்துருந்துருக்குது. இன்னும் அது அவங்களுக்கு புரியாதனால இன்னும் சிலபஸில் அவங்க சேர்த்துல. புரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக சிலபஸில் சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்மளோட 247 எழுத்துக்கள் இருக்குல்ல தமிழில், 247 எழுத்து என்னென்னு சொல்லி நீயே சொல்லு. உயிரெழுத்துக்கள் எவ்வளவு? 12. மெய் எழுத்துக்கள் 18. ஆயுத எழுத்து ஒரு எழுத்து, ஆயுத எழுத்து 1, ஆயுத எழுத்து 1. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மொத்தமா 247. 47 எழுத்துக்களா? ஏன் 247 எழுத்துக்கள் நம்ம வச்சா தமிழ்ல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இதுதான் சூரியனோட சுத்த கவனிச்சு 247 ஆண்டுகள் ஒரு பாதம் நகர்றதுக்கு அப்படின்னு நம்ம தமிழ் முன்னோர்கள் நம்மளுக்கு 247 எழுத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க. தாத்தா, ஒரு பாதம்னா என்ன தாத்தா? ஒரு வட்டத்துக்கு எவ்வளவு டிகிரி? 360 டிகிரி தாத்தா. அப்போ 360 டிகிரி அப்படின்னு ஒரு வட்டத்தை 108 பாதங்களா பிரிச்சாங்க. 108 பாதம். சரியா? 108 பாதங்கள்ல ஒரு பாதத்துக்கு 3.33 டிகிரி. ஒரு பாதத்துக்கு 3. அப்போ 4 பாதம் சேர்ந்ததுன்னா ஒரு நட்சத்திரம். அப்போ 27 நட்சத்திரம் வந்தா 108 பாதங்கள். அப்போ சூரியன் வந்து ஒரு பாதம் நகருதுன்னா ஒரு முழு வட்டத்துக்கு 108 பாதம் நகரணும். அப்போ 108 பாதம் இன்ட்டு 247 கணக்கு போட தெரியவா? கணக்கு போட்டா 26,666 ஆண்டுகளாகும் சூரியன் சுத்தி வர்றதுக்கு. இதையே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ் எழுத்து வச்சே நம்மளுக்கு எங்க மறந்துடுவாங்க. கொஞ்ச நாள் படிப்பு மறந்து வானத்தை பார்க்கறதுக்கு தடுத்துட்டாங்கன்னா
இவங்களுக்கெல்லாம் போயிருமேன்னு சொல்லி 247 எழுத்து முதல்ல நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 247 எழுத்து எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போனீங்கன்னா ஏன் 247 எழுத்து வச்சாங்க அப்படின்னு யாராவது சில பேர் தொலா வரப்போ இந்த கணக்கு கண்டிப்பாக வந்துருங்கிறதுக்காக தான் அதை 247 வச்சாங்க. திருக்குறளை 1330 குறள் இருக்குது தெரியுமா? 133 அதிகாரம் இருக்குது தெரியுமா? 13 இயல்கள் இருக்குது. இதெல்லாம் உனக்கு போக போக நாங்கள் சொல்லித்தரோம். இந்த கணக்கு எல்லாம் வந்து சூரியனோட நகர்வை சொல்லி கொடுக்கக்கூடிய கணக்கு தான். கண்டிப்பாக இது உங்களை மாதிரி பசங்களுக்கு இது போய் சேரணும். மனப்பாடம் பண்ணி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபதமகன் முகற்றே உலகு அப்படின்னு படித்து மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கறதுக்கு இல்லை. இந்த திருக்குறள் எல்லாம், இந்த குறள் எல்லாமே நம்மளோட வாழ்வியலுக்கு விண்ணியலுக்கும் சம்பந்தப்பட்ட எண்களும் எழுத்துக்களும் இருக்கு. இது நாம் போக போக அதையும் தான் நாம் இப்போ நம்மளோட விண்ணியலும் வாழ்வியலும் நம்மளோட நேயர்களுக்கு நாம் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னையிலேருந்து நீ எங்களோட சேர்ந்துட்டு இந்த கணக்குகளை வந்து உனக்கு புரிய வச்சுட்டாலே நான் சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்திடுவோம். நன்றி. நன்றி.